இன்றைய நகராக்கம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை எல்லோருக்கும் பழக்கப்படுத்தி இருக்கிறது. எங்கள் மண்ணில் இயற்கை வளங்களுக்கு என்றுமே பஞ்சமில்லை. ஆரோக்கியம் தரும் இயற்கை உணவுகளுக்கும் பஞ்சமில்லை. உணவே மருந்து எனும் கருத்துருவுக்கு இன்றைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இவ்விடைவெளியை சரியாக புரிந்து கொண்டு தான் வாழும் காடும் காடு சார்ந்த நிலத்திலிருந்து கிடைக்கும் பெறுமதி மிக்க மூலிகை தாவரங்களில் இருந்து இலைகள், பழங்கள், பூக்களை பறித்து பதப்படுத்தி விற்பனை செய்து வருகிறார் இளம் தொழில் முயற்சியாளர் சிவாஜினி. நான் மன்னார் மடு பிரதேசத்தில் கீழ்சுட்டான் கிராமத்தில் வசிக்கிறேன். இந்த கிராமம் ஒரு இயற்கை வளங்கள், காடுகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அழகான சின்ன குட்டி கிராமம் தான் இந்த கிராமம். நான் ஏஎல் படிச்சுட்டு வேலை ஒன்று கிடைச்சது என்ஜிஓ ஒன்றில் 4 வருஷம் வேலை செய்து. நான் எந்த சைடால் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு சொல்லி ஆசை வந்தது. படிப்போம்ன்ற வலிக்கிட்டேன். வீட்டில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இதுகளை கருத்துக்கொண்டு நான் திரும்பவும் வேலையே செய்யலாம்னு சொல்லி வேலை தேடினேன். அப்போ எனக்கு வேறு வேலைகள் கிடைக்காத பட்சத்தில் நானே ஒரு 4 பேத்துக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்ற முறையில் யோசித்தேன். அப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு வந்த ஐடியா, எங்களோட இடத்துல இருக்கிற வளங்களை கொண்டு எப்படி உற்பத்தி பொருளாக மாற்றலாம்னு சொல்லி ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இயற்கை வளங்கள் மட்டும் கொண்டு எந்தவித ரசாயன பொருளும் கலக்கப்படாமல் 100% இயற்கை மூலிகைகளாக மட்டும் கொடுக்கணும் என்ற ஒரு ஐடியா மட்டும் எனக்குள்ள 100% உறுதியாகவே இருந்தது. நான் 6 வகையான உற்பத்தி பொருட்களை செய்து கொண்டு வரேன். அதில் தேசித்தூள், ஆவாரம்பூத்தூள், அகத்திக்கீரைத்தூள், கருவேப்பிள்ளை, முருங்கைக்கீரை, உலர் அத்திப்பழம், வற்றல், இப்படி செய்து விற்பனை செய்து கொண்டு வரேன். ஆழ்நடமாட்டம் இல்லாத இயற்கை சூழல், சந்தை வாய்ப்புகளுக்காக நீண்ட பயணங்கள் என போராட்டம் நிறைந்த சூழலில் இருந்து கொண்டும் ஒரு சுயதொழில் முயற்சியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான நிறைந்த தேடலை சிவாஜினி கொண்டிருக்கிறார். தன் சூழலில் இருந்து எவ்வாறான உற்பத்தி பொருட்களை தயாரிப்பது, அவற்றை பதப்படுத்தி எவ்வாறு பாதுகாப்பாக பொதி செய்து கொள்வது, சந்தை வாய்ப்புகளை எப்படி விஸ்தரிப்பது என எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தானே தேடி கற்றுக்கொண்டு படிப்படியாக வளர்ந்து வருகிறார். சில மூலிகைகள் உடனே பழுதாக போயிடும். இப்போ இலைகளாகட்டும், பூக்கள், பழங்களாக இருக்கட்டும், இப்படி தான் காயை பதப்படுத்தி வச்சாலும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பழுதாக போயிடும். அப்போ அது பழுதாக போகாமல் இருக்க நம்ம அதை எப்படி பெக் பண்ணலாம் சொல்லி பெக்கிங்கில் தேடினேன். எனக்கு சில பெக்கிங் ஐடியாஸ் வந்தது. இப்போ அதுகளை நான் என்ன மன்னார் கச்சேரியில் ஐடிபின்னு சொல்லியிருக்கு. இப்போ அவங்க சில பெக்கிங்கை சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு லேபிளிங் நானாகவே தேடி படித்தேன். நான் பெயர் சரி, என்ற லோகோ சரி, எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணி என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி ஃபுல்லாகவே செல்ஃபாகவே முழுக்க நான் தேடி படித்தேன். நான் மன்னாரில் உள்ள கடைகளுக்கும் போடுறேன். அது இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸையும் செய்து கொண்டு வரேன். கூடுதலாக ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நான் பேஸ் பண்ணி இந்த உற்பத்தி பொருளை சந்தைப்படுத்தி கொண்டு வரேன். ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்ததை கொண்டு சந்தைப்படுத்தணும்னா நான் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பிரயாணம் செய்து தான் கொண்டே போடக்கூடிய மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இயந்திர பொருட்கள் கொஞ்சம் பெற்றுக்கொள்ளக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி என்றால் மழைக்காலங்களில் என்னுடைய உற்பத்தியை அதே அளவில் சரியான அளவில் கொண்டு போகிற அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாத அளவில் இருக்குது. எனக்கு இதுக்கு கை கொடுத்தது இளைஞர் சேவைகள் மன்றம். இவங்களால் ஒரு 5 நாள் ட்ரைனிங் கொண்டு கொடுத்தாங்க, எப்படி ஒரு சிறுதொழில் முயற்சியாளராக மாறலாம்னு சொல்லி. இப்போ அந்த ட்ரைனிங்கை வச்சுக்கொண்டு என்னுடைய உற்பத்தி பொருளை இப்படி உற்பத்தி பொருளாக மாற்றி சந்தைக்கு விநியோகம் பண்ணலாம்னு சொல்லி மன்னார் ஐடிபி அவங்களோட பணிப்பாளர் அவங்களோட தொடர்பு கொண்டு சின்ன சின்ன ஆலோசனைகளை வச்சுக்கொண்டு நான் இந்த உற்பத்தி பொருட்களை செய்ய ஆரம்பித்து சந்தைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். தொழில்துறை திணைக்களம் இந்த உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அடிக்கடி வந்து பார்வையிடுறாங்க. எதுவும் சப்போர்ட் தேவையண்டா கேட்குறாங்க. இதனால் இந்த உற்பத்தி திறனை நான் கூடிய அளவில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இலகுவாக புதிய சந்தைப்படுத்தல் தளங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த உற்பத்தி பொருட்களில் கிடைக்கக்கூடிய நன்மை என்றால், நான் கூடுதலான வகையில் 100% இயற்கை நிறைந்த உற்பத்தி பொருளாக இருக்கிறதால நோயாளர்களுக்கு இது கூடுதலாக மிகவும் பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கும் இது கூடிய அளவில் ஒரு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மூலிகைகள் நிறைந்த உற்பத்தி பொருளை உள்ளெடுக்கும் போது எங்களை அறியாமலே நாங்களே எங்களுக்குரிய சிறந்த பயனையும் உடல் அளவில் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய மாதிரி எனது உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் பண்ணி கொண்டு வரேன். காடுகள் சூழ்ந்த இயற்கையின் மடியில் வாழ்வது ஒரு தவம். ஒரு சுயதொழில் முயற்சியாளர் ஆக வேண்டும் எனும் எண்ணம் பிறந்த பிறகும் தான் பிறந்து வளர்ந்து வந்த அந்த இயற்கையையும் மண்ணையும் விட்டு கொடுக்காமலும் அதனை விட்டு பிரியாமலும் அதனிடமிருந்தே தனக்கான வருவாயை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்திலேயே தன் வாழ்வியலையும் நடாத்தி கொண்டிருக்கிறார் சிவாஜினி. தன் சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது என்பதற்கு சிவாஜினி எல்லோருக்கும் உத்வேகம் தரும் ஒரு முன்னுதாரணம்.